சிதம்பரம் சார், என்ன சார் நீங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? என்னையா இது? என்ன நீ ராஜாங்கம் பண்ற இடமா? உங்ககிட்ட பர்மிஷன் வேண்டாம் உள்ள வரணும்? நான் அப்படி சொல்ல வரல சார். திடீர்னு வந்ததுனால நான் பயந்துட்டேன். எதுக்கு பயப்படுற? நீ ஏதாவது திட்டுத்தனம் பண்றியா? கையும் களமா மாட்டிப்பன் பயப்படுறியா? என்ன சார் இப்படிலாம் கேக்குறீங்க? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் தப்பு பண்ற ஆள் இல்ல சார். யோ, சும்மா காமெடிக்காக சொன்னையா. நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. அது சரி, மிக்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டா மிக்ஸ் பண்ணிட்டியா? என்ன சார் சொல்றீங்க? நான் என்ன சார் மிக்ஸ் பண்ண? யோ, காஃபில சக்கரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டியான்னு கேட்டேன். அத கேட்டா கூட ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? என்னாச்சு உனக்கு? சார் என்னாச்சுன்னு தெரியல சார். உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. முடியலன்னா வீட்டுக்கு போயிடியா? மேனேஜர் மேடம் கொடுத்த வேலையை செய்யலன்னு வச்சுக்கேன், அவங்க கொந்தளிச்சிருவாங்க. சரிங்க சார், நீங்க சீட்ல போய் உட்காருங்க, நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். இது யாருக்காக போட்டிருக்க? அருண் சாருக்கு தான் சார். அருணுக்காக போட்டதை என்கிட்ட கொடுக்க மாட்டல? அப்படி என்னையா ஸ்பெஷலா கலக்குற? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவர் டிக்கேஷன் கொஞ்சம் தூக்கலா, சக்கரை கொஞ்சம் கம்மியாக கேட்பாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். சரி பரவாயில்ல, இத அருணுக்கே கொடுத்துரு. எனக்கு இந்த நார்மல் சக்கரை எல்லாம் வேணாம், நாட்டு சக்கரை போடு. அது சொல்லாம் தான் வந்தேன். நாட்டு சக்கரையா? நம்ம கிட்ட இல்லையா சார்? நம்ம கிட்ட இல்லையா? யோ, 2 நாள் மட்டும் தான் வாங்கி வச்சேன். நீ அந்த அட்டைப்பட்டில தேடி பாரு. என்ன இல்லையா? இல்லையா சார், நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. இன்னைக்கு நார்மல் சக்கரையை போட்டுரு, நாளைக்கு பாத்துக்கலாம். சரியா? சரிங்க சார். அப்பா, நல்ல வேலை சாருக்கு சந்தேகம் வரல. அருண் குடிக்கிற காஃபில நீ கலந்தது மருந்துலடா, விஷம். இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அருணையும் அந்த ரஞ்சிதாவையும் எப்படி காலி பண்றேன்னு பாரு. அருண் சார், காஃபி. தேங்க்ஸ்ண்ணே. குடிடா, நல்லா குடி, ஆசை தீர குடி. இதுதான் நீ குடிக்கிற கடைசி காஃபி.